எனது செல்வங்களே, மாலை வணக்கம். என்ன அருமையான நேரம், மாலை நேரம், நிம்மதியான நேரம், அமைதியான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. இரவு நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. அதைவிட அமைதியான நேரம் இல்லை. இந்த நேரத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த அருமையான நேரத்தில் எனக்கு விருப்பமான, மற்றவர்களுக்கு விருப்பமில்லாத பேச்சுக்களை இந்த வீடியோவில் பேசிக்கொண்டு என்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. எதையோ பேசிக்கொண்டு இருப்பதை விட, ஏன்னா யாருக்கு விருப்பம் இல்லாதவர்களிடம் நான் அவையார் சொன்னார். அவையார் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மதியார் வீட்டை மிதியாதே என்று சொல்லியிருக்கிறார் நமது மூதாதையார். அவர்கள் சொல்லியும் நான் உங்களிடம் பேசி என்னுடைய நேரத்தை கழிக்க வீணாக்கி விரும்பவில்லை. இந்த அருமையான மாலை நேரத்தில் இந்த உபயோகமான சில இதை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். கடவுளை போற்றலாம். மனிதரை இடம் பேசுவதை விட கடவுளிடம் பேசலாம், உபயோகமானதாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு கடவுளை வாழ்த்தலாம், புகழலாம், கடவுளை பற்றி ஏதாவது பாட்டு பாடலாம் என்று தோன்றுகிறது. உபயோகமானது. பொன்னான நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கும் நிலையில் நான் பாடுகிறேன். நீ செய்த நன்மை நினைக்கின்ற என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்ற இறைவா, 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 இறைவா. என்ன என்ன அருமையான பாடல். கடவுள் நமக்கு செய்ததை நினைத்து அவருக்கு நன்றி கூறும் வகையில் இந்த பாட்டை பாடினேன். உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம், உம்மை இறைவா, உம்மை வாழ்த்துவோம் இறைவா. இறைவனை வாழ்த்துவதை விட்டுவிட்டு விருப்பம் இல்லாதவர்களிடம் பேசி என் பெயரை நான் காலத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. அவரிடம் பேசினார், அவர் மனம் குளிரும், என்னை ஆசீர்வதிப்பார். இதை விட்டு வேறு வீடியோக்களை போட்டுக்கொண்டு என்னுடைய நேரத்தை கழித்து கொண்டு இருக்க உண்மையிலே நான் விருப்பப்படவில்லை. பாருங்கள், எனக்கு தெரிந்த உணவை, ஆரோக்கியமான உணவை நான் சமைத்து கொடுக்கிறேன். அது சிலருக்கு விருப்பமில்லை. அவர்கள் எதிர்பார்க்கும் உணவு வகைகள் எத்தனையோ விதமான உணவு வகைகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் என்னால் சமைக்க தெரியாது. அவர்களுக்கெல்லாம் நான் சமைத்து கொடுக்க எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய வீடியோவை, எனக்கு தெரிந்த வீடியோக்களை, குழந்தைகளுக்கு விருப்பமான வீடியோக்களை, சில உண்மைகளை, சில கற்பனைகளை இவைகளை நான் போட்டுக்கொண்டு குழந்தைகளை மகிழ்விக்கலாம். ஒரு எளிய உணவை
கொடுத்து சாப்பிட்டால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே எனக்கு தெரிந்த உணவை சமைத்து கொடுக்கிறேன். அதை சாப்பிட்டால் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மிகவும் ரிச். பலவிதமான உணவுகளை நான் கொடுத்தால் குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனை வரும், பல பிரச்சனைகள் வரும். எளிய உணவு மனித உடலுக்கு நல்லது. அதே போல் தான் நான் எளிதான முறையில் என்னுடைய வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை பார்க்க விருப்பமில்லாதவர்களிடம் ஏன் நான் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கசப்பான ஒரு எண்ணத்தோடு நான் இந்த வீடியோவை போட்டேன். பாருங்கள், கடவுளிடம் பேசலாம், அவரை மகிழ்விக்கலாம். நீ என்னை போற்ற முன்னை நான் அதிக அளவில் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதற்கு வீண் பேச்சு என்றெல்லாம் யோசிக்கிறேன். இயேசு அழைக்கிறார். ஜீசஸ் கால்ஸ். வாருங்கள் என் செல்வங்களே, உங்களை நான் காப்பாற்றுவேன், ஆதரிப்பேன், உங்கள் நோய்களை எல்லாம் தீர்ப்பேன், உங்கள் மனக்கவலைகளை எல்லாம் நான் தீர்ப்பேன், என்னிடம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கும் அவரை விட்டு இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுக்கொண்டு என் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த வீடியோ போடுகிறேன். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நமக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி இயேசு அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், ஆறுதல் தருகின்றார். என்ன அருமையான வார்த்தைகள்! இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய நேரத்தை ஏதோ ஒரு வழியில் செலவழித்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று நான் நினைக்கிறேன். தயவுசெய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். என் மனதில் இருப்பதை நான் சொல்லுகிறேன். நம்மை படைத்தவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவரை புகழலாம், அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து தவறாக நினைத்துக்கொள்ளாதீர்கள். இந்த தாத்தாவுக்கு ஏதோ கவலையாக இருக்கிறார், கவலையோடு பேசுகிறார், கவலையோடு இந்த வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். மதியார் வீட்டை மிதியாது என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படி இருந்தோம். என்னுடைய வீடியோவை பார்க்க விருப்பமில்லாதவர்களும் திருப்ப வீடியோவை போட்டு கொடுத்தால் அது அதே போல தான் இயேசுநாதர் ஜீசஸ் காலத்தில் அவருடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார், நீங்கள் போங்கள், எல்லோருடைய வீட்டுக்கு போங்கள், போய் நாங்கள் நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அவர்கள் வாருங்கள், நற்செய்தி சொல்லுங்கள், நாங்கள் கேட்க ஆவலோடு இருக்கோம் என்று சொன்னால் நீங்கள் அவரிடம் பேசுங்கள், நற்செய்திகளை கூறுங்கள். அப்படி இல்லாமல் நாங்கள் உம்மிடம் இறைவார்த்தைகளை, கடவுளை பற்றி சில செய்திகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கோம் என்று சொல்லும் போதே பயா நற்செய்தியான் சும்மாக்கிற செய்தியான் எங்களுக்கு வேறு வேலைக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு உங்களை மதிக்கவில்லையே என்றால் உங்கள் காலிலே இருக்கும் பாத லட்சியத்தை
செருப்பை கழட்டி அதில் இருக்கிற இந்த டஸ்ட்டை கீழே உதறி விட்டு அந்த செருப்பை காலை அலைந்து கொண்டு நீங்கள் பின்னோக்கி வந்து விடுங்கள். உங்களை மதியார் வீட்டை நீங்கள் மிதியாதீர்கள். அப்படி என்றெல்லாம் முன்னோர்கள் பெரியோர்கள் இறைவனை சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் விருப்பமில்லாதவர்களுக்கு அவர்களிடம் வீடியோ போட்டு நேரத்தை கழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் ஜஸ்ட் சிறிது சிந்தித்தேன். இந்த நேரத்திற்கு அந்த வீடியோ போட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடவுளை வாழ்த்தலாம், கடவுளை போற்றலாம், அவரிடம் நம்ம மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் சொல்லலாம், நமது தேவைகளை எல்லாம் கேட்கலாம். இப்படி இந்த அருமையான விஷயங்களை விட்டுவிட்டு ஏதோ வீடியோவில் போட்டுக்கொண்டு என்னுடைய காலத்தை எல்லாம் வீணாக்கிக்கிறேன். ஓகே சொல்லுங்களே.